ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேகே டெக் வேர்ல்டு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெட்மி 14C 5G ஆஃப்டர் ஹைப்பர் ஓஎஸ் 3.0.6.0 இந்தியன் ரீஜன் அப்டேட்டோடைய ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் மேஜராக 2 பக்ஸை ஃபேஸ் பண்ணேன். அது விட்டுடுங்க. இப்போ மொத்தத்தில் இந்த அப்டேட் பண்ணலாமா வேணாமா அதை பற்றி ஒரு ரிவ்யூ சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்கள் இப்போ இன்னும் ஹைப்பர் வாய்ஸ் 1லே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் என்ன தெரியுமா? நீங்கள் அப்டேட் பண்ண அவசியமே இல்லை. அதுவே ஒரு சூப்பரான அப்டேட்டு. ஒருவேளை உங்களுக்கு கேம்ஸ் ரொம்ப விளையாடுவேன், ஃப்ரீ ஃபயர்லாம் ரொம்ப விளையாடுவேன், எனக்கு ஃபோன் ஹீட்டே ஆகக்கூடாது, எஃப்பிஎஸ் ஸ்டேபிளாக இருக்கணும்னா நீங்கள் ஹைப்பர் ஓஎஸ் 1.0.6.0லாச்சும் இருக்கலாம். இல்லைனா ஹைப்பர் ஓஎஸ் 1.0.9.0 அப்டேட்லையாச்சும் இருக்கலாம். 1.0.9.0 அப்டேட்னா ஃப்ரீ ஃபயர் 60 எஃப்பிஎஸ் ஸ்டேபிளாக இருக்கும், நோ ஹீட்டிங், சூப்பரான அப்டேட். கேமரா எல்லாம் நல்லாயிருக்கும். அடுத்து நீங்கள் ஹைப்பர் ஓஎஸ் 3ல் இருக்கீங்க அனுக்கோங்க, அந்த அப்டேட்டில் கூட இருக்கலாம். ஆனால் அதில் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது அந்த அப்டேட்டில் மட்டும். அதுக்கடுத்து 3.0.6.0 அப்டேட் பார்த்திங்கன்னா அதை நீங்கள் நம்பி பண்ணிக்கலாம். ஆனால் அதில் என்னங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட் எங்கன்னா காலர் ஆப்பில் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி இன்னொரு செகண்டு இப்போ ஸ்பீக்கர் பட்டன் அழுத்துறீங்கோ, அதுக்கடுத்து ரெக்கார்டிங் டக்குன்னு அமுக்கணுன்னா ஒரு செகண்ட் லேக் ஃபீல் பண்ணுவீங்கோ. அதன் காய்ஸ், இன்னொரு விஷயம், இந்த ஆண்ட்ராய்டு 16 அப்டேட்டில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸிமம் 30 to 35 எஃப்பிஎஸ் தாண்ட மாட்டேங்குது. அதுவும் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் பேட்ரி மட்டும் ஹைப்பர் ஓஎஸ் 1.0.9.0 அண்டு 2.0.203.0 அண்ட் ஹைப்பர் ஓஎஸ் 3.0.5.0 அப்டேட்டை விட நல்லா பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட்டில். நான் ஃப்ரீ ஃபயரும் விளாட்றேன், எல்லாம் எடிட்டிங் ஆப்ஸ் எல்லாம் இந்த மொபைலில் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஹீட் ஆகும், ஆனால் அப்போதுக்கப்பே ரெடியூஸ் ஆகிடும் ஹீட் கொஞ்ச நேரத்தில். இன்கேஸ் நீங்கள் வெயில் யூஸ் பண்ணால் கூட சரி, ரொம்ப ஹீட் ஆகும். ஆனால் உங்களுக்கு ஹீட் ஆனால் கூட அந்த லேகை மினிமல் பண்ணுது அந்த ஹீட்டிங்லேயும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.0.5.0 இல்லை, அப்படியே பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஓஎஸ் 1.0.9.0 கூட இருக்காது. உங்களுக்கு ஹீட் ஆச்சுன்னா லேக் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவீங்க இந்த 2 அப்டேட்லேயும். ஆனால் இந்த அப்டேட்டில் என்னென்னா உங்களுக்கு ஹீட் ஆச்சுனாலும் சரி லேக் ரெடியூஸ் பண்ணுது ஹோம் ஸ்க்ரீனில். இதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் கேம்ஸில் மட்டும் லேக் ஆச்சு, இது ஹீட் ஆச்சுன்னா உங்களால் விளையாட முடியாது கேம் மட்டும் இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா. அது மட்டும் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஆனால் உங்களுக்கு அந்த ஹைப்பர் ஓஎஸ் 1.0.9.0 அப்டேட் இருக்குது, அதில் மட்டும் நீங்கள் ஹீட் ஆச்சுன்னா கேமிங் எஃப்பிஎஸ் மட்டும் ஸ்டேபிளாக கிடச்சிது. நான் வரைக்கும் டெஸ்ட் பண்ணதில்லை எனக்குன்னா. இந்த மொபைலுக்கு அப்டேட்டு ஃபஸ்ட்டு ஹைப்பர் ஓஎஸ் 1.0.6.0 இருந்தேன், அடுத்து 1.0.9.0 அப்டேட் பண்ணேன், அதுக்கடுத்து ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணி 3.0 அப்டேட் பண்ணேன், அதுக்கடுத்து 2.0.203 அப்டேட் பண்ணேன், அதுக்கடுத்து ஒரு நிமிஷத்தில் இந்த அப்டேட் வந்துச்சு 3.2. அதுக்கடுத்து இப்போ இந்த செக்யூரிட்டி பேத் அப்டேட் வந்துச்சு. ஏப்ரல் 17 ரிலீஸ் பண்ணாங்க இந்த அப்டேட்டை. இது ஒரு அரௌண்ட் 60 to 70 MBக்குள்ளே தான் வந்துச்சு இந்த அப்டேட்டு டிவைஸ். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ நான் ரெட்மி 12 5G யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நான் ஆண்ட்ராய்டு 15 பவர் ஆகிறதுக்குள்ளாவே என் மொபைல் காலி ஆயிடுச்சு. இதுக்கு தான் ஆண்ட்ராய்டு 15 அப்டேட் பண்ணமான்ட்டு ஆயிடுச்சு. நிஜமாக சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ வேணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட கேட்டு பாருங்க. ரெட்மி 12 5G யூஸ் பண்ணுறவங்க ஆண்ட்ராய்டு 15 அப்டேட் பண்ணவங்களுக்கு கேளுங்க. டிவைஸு சுத்தமாக உதவாமல் போயிடுச்சு, நோ யூஸ். கேமரானா அசல் சொல்லவே தேவையில்லை. 5,000 ரூபாயில் கிடைக்கிற ஃபோனு கூட அது பீட் பண்ணிவிடும் அந்த ரெட்மி 12 5G. இப்போ அப்படி இருக்குது சிச்சுவேஷன் அந்த மொபைல். ரீசெண்டாக ஒரு செக்யூரிட்டி பேத் அப்டேட் விட்டாங்க அந்த ஃபோனுக்கு கூட, பரவாயில்ல. ஆனால் கேமரா ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ணல. இந்த வால்யூம் அண்ட் கண்ட்ரோல் சென்டரோடைய ஐகான்ஸ் லேக் அது இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும். பேட்ரி கூட அவ்வளோ ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ணல. இப்போ நீங்கள் ஃபைனலாக கேட்டிங்கன்னா, நீங்கள் கேம்ஸ் கம்மியாக விளாட்றதுனா, எனக்கு ரொம்ப பேட்ரி வேணும்னா நீங்கள் இந்த அப்டேட்டு கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பரவாயில்ல 630 எஃப்பிஎஸ்லேயே போதும் ஃப்ரீ ஃபயர், எனக்கு 60 எஃப்பிஎஸ்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்டேட் தாராளமாக பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் அப்டேட் பண்ண ஸ்டார்டிங்கு எனக்கு மினிமம் நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். என்னதுங்கன்னா, ஹைப்பர் ஓஎஸ் 2.0.203ல் பண்ணி இப்போ ஒரு வேளை நீங்கள் ஹைப்பர் ஓஎஸ் 1ல் இருக்குங்க அனுக்கோங்க, இப்போ நீங்கள் ஹைப்பர் ஓஎஸ் 2க்கு மூவ் ஆகணும். மூவ் பண்ணிவிட்டு ஒரு 1 day கேப் பண்ணணும். ஃபைல்ஸ் எல்லாம் ரீஇண்டெக்ஸிங் எடுக்கும்.
அதுக்கடுத்து நீங்கள் 3 பண்ணிக்கோங்க. அந்த 3 பண்ண பிறகு மினிமம் 3 days கன்ஃபார்ம் லேக் இருக்குது டிவைஸு. நீங்கள் 3 பண்ணிவிட்டு மினிமம் 1 week வெயிட் பண்ணுங்க என் பேச்சு கேட்டு. இப்போ அந்த 3.0 5.0 பண்ணுவீங்க. அதுக்கடுத்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுவோம் மொபைலை. கண்டிப்பாக பண்ண வேண்டியது வரும். ஏன்னா உங்களுக்கு சார்ஜிங் ஸ்பீடு டவுன் ஆயிடுது அந்த அப்டேட் பண்ண பிறகு. இல்லைனா அதுக்கடுத்து இன்னொரு சொல்யூஷன் இருக்குது. இப்போ நீங்கள் 3.0 5.0 பண்ண உடனே ஒரு 1 week வெயிட் பண்ணிட்டு இந்த அப்டேட் பண்ணிங்க எனக்கோங்க, உங்களுக்கு அந்த சார்ஜிங் இஷ்யூ கூட ஃபிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த ஏப்ரல் மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டில் ரெட்மி 12 5G எனக்கு 4 hours ஆகும் சார்ஜிங் ஏற. இப்போ பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஒரு 1 hour 45 minutes ஃபுல்லாக இது சார்ஜிங்கு. அது செக்யூரிட்டி அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணாங்க அந்த பக்கை. பரவாயில்ல, இந்த அப்டேட்டும் நல்லா தான் இருக்குது, ஸ்மூத்தாகவே இருக்குது. நம்பி பண்ணிக்கோங்க அப்டேட்டை. இதுக்கு அடுத்த வர அப்டேட் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. EOL எண்ட் ஆக போகுது இந்த டிவைஸுக்கு கூட இன்னும் கொஞ்சம் மந்த்ஸ்லேயே. அதனால் எதனா அப்டேட் முக்கிய ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த வெயில் காலம்ன்றதுனால கண்டிப்பாக லேக்ன்றது எல்லா டிவைஸும் ஃபேஸ் தான் பண்ணும். அதெல்லாம் ஒன்றும் பெருசாக கண்டுக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.